நம்ம அன்றாட வாழ்க்கையில தண்ணியோட பங்கு இன்றியமையாதது. மனுஷங்க, விலங்குகள், தாவரங்கள்னு எல்லா உயிரினங்கள் வாழ்றதுக்கு நீர் முக்கியமான ஆதாரம். ஆனா நிலத்தடி நீர்மட்டம் தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. நீர்நிலைகளும் தண்ணி இல்லாம வறண்டு வருது. இதை தடுக்க என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். இது ஈகோ இந்தியா நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக நான் பிரியதர்ஷினி. நீர் பங்கீடு தொடர்பான சர்ச்சைகளை நாம பல இடங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா பருவநிலை மாற்றத்தால ஏற்படுற பாதிப்புகள் இந்த பிரச்சனைகளோட அளவை அப்படியே அதிகரிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிரான்ஸோட மேற்கு பகுதியில் இருக்கிற நிறைய கிராமங்கள் தண்ணீர் பற்றாக்குறையால தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருது. அங்க என்ன சூழல் நிலவுது அப்படிங்கறத இப்ப நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கட்டுமான தளம் ஒன்றில் கூடி போராட்டம் நடத்தினர். மேற்கு பிரான்சில் கடந்த மார்ச் மாதம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவல்துறை தலையிட்ட போது போராட்டம் வன்முறையாக மாறியதால் இருதரப்பை சேர்ந்தவர்களுக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. சர்ச்சைகளை ஏற்படுத்திய அந்த திட்டம் ஒரு நீர்த்தேக்கம் பற்றியது. பருவநிலை மாற்றத்தால் அடிக்கடி வறட்சி ஏற்படுவதால் வறண்ட காலங்களில் பாசன வசதியை உறுதி செய்ய புதிய நீர்த்தேக்கம் தேவைப்படுகிறது. ஆனால் அனைவரும் அதை வரவேற்கவில்லை. 400க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட செயின்ட் சோலின் கிராமத்தில் மக்கள் வேறுபட்ட கருத்துடன் உள்ளனர். திட்டத்திற்கு ஆதரவான விவசாயிகளில் ஆர்த்தர் பெரால்ட்டும் ஒருவர். அவர் ஏற்கனவே நீர்த்தேக்கத்தில் இருந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்தியுள்ளார். ஆர்ப்பாட்டத்துக்கு முன்ன அதை நாங்க பாதுகாத்தோம். நாங்க ஒரு குடிசை கட்டி வைக்கோல், பலகைகள், அப்புறம் மண் ஆகியவற்றை பயன்படுத்தி அதை மூடினோம். அவங்களுக்கு தண்ணிக்கான இணைப்பு எங்க இருக்குன்னு தெரியும். அதை எரிச்சு நாசமாக்கிட்டாங்க. 170 ஹெக்டேர் நிலத்தில் விவசாயம் செய்யும் பெரால்ட் கோதுமை மற்றும் சோளத்தை அதிக அளவில் வளர்க்கிறார். வெப்பமான கோடை மாதங்களில் கூடுதல் நீர்ப்பாசனம் இல்லாமல் இந்த பயிர்கள் வீணாகும். ரெமி லாரெண்டேவும் ஒரு விவசாயி. ஆனால் அவர் நீர்த்தேக்கத்தை எதிர்க்கிறார். 3 ஹெக்டேர் நிலத்தில் காய்கறிகள் சாகுபடி செய்ய அவர் கிணற்று நீரை பயன்படுத்துகிறார். இது என்னோட கிணறு. 2 வாரங்களுக்கு முன்ன இருந்ததை விட தண்ணி இப்ப ரொம்பவே குறைஞ்சிருக்கு. சாதாரணமா குளிர்காலத்துல நிரம்பி வழியும், ஆனா இப்ப 2 மீட்டர் அளவு குறைஞ்சிருக்கு. பெரோல் தனது கிணறு வறண்டு போகும் என்று கவலைப்படுகிறார். ஏனெனில் அதிக அளவிலான மழைநீர் நீர்த்தேக்கத்துக்கு சென்றுவிட்டால் தனது கிணறு வறண்டுவிடும் என்கிறார். என்கிட்ட நிறைய நிலம் இல்லை. அதனால நீர்த்தேக்கத்திலிருந்து ஒரு இணைப்பை வாங்குறது எனக்கு நிதி சுமையை ஏற்படுத்தும். நான் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரை பயன்படுத்தினா மட்டும்தான் அது எனக்கு பயனுள்ளதா இருக்கும். விவசாயத்தில் நேரடியாக ஈடுபடாத உள்ளூர்வாசிகள் இரு தரப்பினருக்கும் இடையே சிக்கியுள்ளனர். ஆதரவா இருக்கவங்களோட வாதங்களும் எதிர்க்கிறவங்களோட காரணங்களும் சரியா இருக்கு. அதனால எனக்கு அதுல தெளிவான கருத்து இல்லை. வெறும் 12 நபர்களுக்காக இது ஒரு பெரிய கட்டுமான தளமா இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் இது தனிப்பட்ட சொத்து. தண்ணியை இவங்க தங்களோட சொத்தா ஆக்க பாக்குறாங்க. இதுபோன்ற நீர்த்தேக்கங்களை அமைத்து விவசாயத்தை ஆதரிக்கும் அரசின் திட்டங்கள் சர்ச்சைக்குரியவை. உண்மையான நீர் சேமிப்பு நடவடிக்கைகள் இல்லாததை காரணம் காட்டி உள்ளூர் நீதிமன்றம் ஒன்று சமீபத்தில் பல திட்டங்களை ரத்து செய்தது. ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கும் போது நீர்த்தேக்கத்தில் தண்ணீரை சேமித்து வைப்பது முட்டாள்தனம் என பருவநிலை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். விவசாய தேவையை தாண்டி தண்ணீருக்கான மோதல்கள் அதிகரிக்கும் என்று சுற்றுச்சூழல் பத்திரிகையாளர் மார்க் லோமாசி கூறுகிறார். பிரான்ஸ்ல தண்ணீர் பற்றாக்குறை அதிகரித்து வரதுனால இங்க என்ன நடக்க போகுதுங்கிறோட ஆரம்பம் தான் செயின்ட் சோலின்ல பார்த்தோம். எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை, அதனால தண்ணியை அளவா தான் தருவாங்க. எல்லாருக்கும் போதுமான தண்ணி இருக்காது. காய்கறி விவசாயி ரெமி லாரெண்டேவும் நீர்த்தேக்க திட்டத்தை நிறுத்த விரும்புகிறார். ஆனால் மார்ச் மாதம் நடந்த போராட்டங்களின் போது நிகழ்ந்த வன்முறை குறித்து அவர் வேதனை தெரிவிக்கிறார். அது ஒரு போர்னு நீங்க சொல்ல முடியாது, ஆனா கிட்டத்தட்ட அப்படித்தான். போராட்டத்துக்கு அப்புறம் நான் செயின்ட் சோலின் செல்ல முடியல, ஏன்னா எதிர்ப்புகள் ரொம்ப தீவிரமாவே இருக்கு. மீண்டும் வன்முறையான போராட்டங்கள் நடைபெறும் என ஆர்த்தர் பெரால்ட் அஞ்சுகிறார். பிரச்சனையை விரைவில் தீர்க்க வாய்ப்பில்லை என அவர் கருதுகிறார்.
இனி எந்த பேச்சுவார்த்தையுமே இல்ல. நாங்க செய்ய விரும்புறத நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்ற மக்கள் கிட்ட போய் நீங்க பேச முடியாது. செயின்ட் சொலைனில் நடைபெறும் பிரச்சனை போலவே மத்திய மற்றும் தெற்கு பிரான்சின் பல பகுதிகளில் உள்ளது. வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கும் போது தண்ணீருக்கான போராட்டம் இன்னும் தீவிரமடையும். மீன் வளர்ப்புக்கும் ஆட்டோமேஷனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி மீன்களுக்கு எப்போ உணவு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாமே முடிவு செய்யறாங்க. டிஜிட்டல் ஃபிஷரிஸ் அப்படிங்கிற இந்த புதிய முறையை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீன்களுக்கு உணவளிக்கும் நேரம் என்பதால் அவை உற்சாகமாக உள்ளன. இந்தோனேஷியாவில் உள்ள இந்த மீன் விவசாயி மீன்கள் எப்போது எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார். மீன்களுக்கு போதுமான உணவு இல்லை என்றால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது. ஆனால் அதிகமாக உணவளிப்பது வீண் செலவாகும். மேலும் மீன் வளர்ப்பவருக்கு கூடுதல் செலவுகளை ஏற்படுத்தும். மொத்த செலவில் தீவனத்துக்கு மட்டும் 90 விழுக்காடு தேவைப்படுகிறது. இந்த ஸ்டார்ட் அப்பின் நிறுவனர் மீன் வளர்ப்பை நவீனமயமாக்கியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன் அவர் உயிரியல் பட்டப்படிப்பை முடித்த போது சொந்தமாக 80 குளங்களில் கெளுத்தி மீன் பண்ணையை நடத்தி வந்துள்ளார். விரைவில் அவரின் முழுநேர தொழிலாக மீன் வளர்ப்பு மாறியது. ஆனால் தானியங்கி மூலம் மீன்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை அவர் தொடக்கத்திலேயே உணர்ந்தார். நான் கெளுத்தி மீன் பண்ணையை நடத்தி வந்தேன். கேட்ஃபிஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஃபீடரை உருவாக்க நினைச்ச போது மற்ற மீன் விவசாயிகளுக்கும் ஃபீடரை உருவாக்கணும்னு நினைச்சேன். இது ஒரு எளிய யோசனை, ஒரு சிறிய தொழிலுக்கான சிறிய யோசனை. இந்தோனேஷியாவில் மீன் வளர்ப்பு மிகப்பெரிய வணிகமாக உள்ளது. 2020ஆம் ஆண்டில் 1.5 கோடி டன் மீன் உற்பத்தி செய்த இந்தோனேஷியா உலகின் 2வது பெரிய மீன் வளர்ப்பு தொழிலை கொண்டிருந்தது. மீன் பண்ணைகளுக்காக அந்நாட்டின் சதுப்பு நில மரங்களில் 40 விழுக்காடு வெட்டப்பட்டுள்ளன. இதனால் சுற்றுச்சூழலில் பல எதிர்மறை தாக்கங்கள் ஏற்படுகிறது. மீன்களுக்கு அதிக அளவில் உணவளிப்பது தண்ணீரை மாசுபடுத்துகிறது. காரணம், மீதமுள்ள தீவனம் சிதைந்து தண்ணீரில் அம்மோனியா மற்றும் நைட்ரேட் போன்ற தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை வெளியிடுகிறது. ஜிப்ரன் ஹுசைபாவின் ஸ்மார்ட் ஃபீடர் மீன் வளர்ப்பு வணிகத்தை லாபகரமாக்குவதற்கான முதல் படி. அந்த கருவி மோஷன் சென்சார்களை பயன்படுத்தி மீன் பசித்திருப்பதை கண்டறிந்து போதுமான அளவு தீவனத்தை குளத்தில் வெளியிடுகிறது. இதனால் கழிவு மற்றும் நீர் மாசின் அளவு குறைகிறது. இது சுற்றுச்சூழலுக்கும் நன்மை பயக்கிறது. ஆனால் மீன் வளர்ப்பவர்களுக்கு இதில் முதலில் நம்பிக்கை இல்லை. ஹுசைபா கூறிய தொழில்நுட்பத்தை பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆரம்பத்துல இது ரொம்ப சவாலா தான் இருந்துச்சு. சில விவசாயிகள்கிட்ட மொபைல் போனே இல்ல. அவங்களுக்கு கிளவுட்னா என்னன்னே தெரியாது. கிளவுட்னா மழை மேகம்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதனால நாங்க இந்த தொழில்நுட்பத்தை பத்தி அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணல. ஆனா இந்த தொழில்நுட்பம் அவங்க தினசரி மீன் வளர்ப்புல உதவுன்னு அவங்கள நம்ப வைக்க முயற்சி செஞ்சோம். தொடக்கத்தில் இ-ஃபீடரை இயக்குவதற்கான ஸ்மார்ட் போன்களை விவசாயிகளுக்கு அந்நிறுவனம் கடனாக வழங்கியது. அதை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதை பயன்படுத்துறதால மீன்களுக்கு உணவு அளிக்கிறதுல இருக்கிற வேலை பளு குறையும். ஒரு நாளைக்கு 50 முதல் 100 முறை மீன்களுக்கு உணவளிக்கலாம். அதனால மீன்கள் வேகமா வளரும். உணவுக்கான செலவுல கணிசமா சேமிக்க முடியும். மொத்தத்துல விவசாயிகளோட வருமானத்தை இரட்டிப்பாக்கலாம். மீன்கள் வேகமாக வளர்வதால் அதற்கேற்ப அவற்றை விற்பனை செய்யலாம். தற்போதுள்ள மீன் குளங்களில் உற்பத்தி திறனை அதிகரிப்பதால் எதிர்காலத்தில் புதிய மீன் குளங்களுக்கான தேவை குறையும். இது சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும். தண்ணீரில் அதிகப்படியான தீவனம் இல்லாமல் மீன் ஆரோக்கியமாக வளரும். நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் தேவையும் குறையும். இது தவிர கழிவுகள் குறைவதும் நல்ல விஷயம். இன்று ஜிப்ரான் ஹுசைபாவின் ஸ்டார்ட் அப் இ-ஃபிஷரி நிறுவனம் இந்தோனேஷியா முழுவதும் உள்ள சுமார் 70,000 மீன் விவசாயிகளுக்கு டிஜிட்டல் கருவிகளை வழங்குகிறது. தீவனம் வாங்குவது, நிதி உதவி வழங்குவது என பல பணிகளை செய்து வருகிறது. இந்தோனேஷியாவுல பயிர் வளர்ப்புல ஈடுபடுற பெரும்பாலான விவசாயிகள் பல சவால்களை எதிர்கொள்றாங்க. உதாரணமா, இடைத்தரகர்களால விலைவாசி அதிகமாகுது. முறையான நிதி உதவிக்கான வழியே இல்ல. இந்தோனேஷியாவின் மீன் வளர்ப்பு தொழிலை சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக மாற்ற தொழில்நுட்பம் உதவுகிறது. 2030ஆம் ஆண்டளவில் உலகின் மீன் நுகர்வில் 2/3 பங்கை மீன் வளர்ப்பை வழங்கும் என்று ஐநா மதிப்பிட்டுள்ளது. இதனால் உலக அளவிலும் தொழில்நுட்பத்துக்கான தேவை உள்ளது. நாம சுவாசிக்கிற காத்துல, தண்ணியில, ரத்தத்துல, ஏன் தாய்ப்பால்ல கூட பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கிறதா சொல்லப்படுது.
இமயமலையா இருந்தாலும் சரி, சென்னையோட தெருக்களா இருந்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் இருக்கு. இந்த உலகத்துல பிளாஸ்டிக் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவு பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பரவி கிடக்கு. சரி, தண்ணியில இருக்கிற பிளாஸ்டிக்கை சுத்தம் செய்யறதுக்கு ஏதாச்சும் வழிகள் இருக்கா அப்படின்னு தேடினப்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. உலகம் சந்தித்து வரும் பிரச்சனைகளில் பிளாஸ்டிக்கும் ஒன்று. இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் எல்லா இடங்களிலும் நீரில் கலந்துள்ளன. இதற்கு சமீபத்தில் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கப்பட்டது. சிறிய குமிழ்கள் மூலம் மைக்ரோ பிளாஸ்டிக்கை மேற்பரப்புக்கு கொண்டு வருவதால் அவற்றை எளிதில் நீக்க முடியும். ஆனால் இது உண்மையில் அவ்வளவு எளிமையானதா? இதை எவ்வளவு விரைவில் செயல்படுத்த முடியும்? தொலைநோக்கு பார்வை கொண்ட பொறியாளர் மற்றும் தொழிலதிபருமான ரோலண்ட் டாமனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. மைக்ரோ பபிள், அதாவது நுண்குமிழ்கள் மூலம் கழிவுநீரை சுத்தம் செய்யறது புதுசு இல்ல. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் தண்ணியில கலக்காதுன்னு லண்டன்ல ஒரு விரிவுரையில நான் கேட்டிருக்கேன். அவற்றுக்கு தண்ணீர் பிடிக்காது. தண்ணியில இருக்கிற காற்று குமிழ்களோட அவை ஒட்டிக்கும். பல ஆண்டுகளுக்கு பின்ன இத பத்தி யோசனை செஞ்சுட்டு இருந்தப்ப என்னோட அறையில ரோபோட் நகர்ந்து சுத்தம் செய்யறத பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. தண்ணியில தன்னிச்சையா மிதந்து தண்ணியை சுத்தம் செய்ய ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுக்கான வழி எனக்கு தோணுச்சு. ஆய்வகத்தில் சோதனை தொடங்கியது. சவால் என்னவென்றால், முடிந்தவரை அதிக பிளாஸ்டிக் துகள்களை ஒட்டிக்கொள்ளக்கூடிய வகையில் முடியை விட மெல்லிய குமிழிகளை உருவாக்குவதுதான். பின்னர் திட்டம் விரிவடைந்தது. டக்வன் என்று அழைக்கப்பட்ட முதல் முன்மாதிரி குளத்தை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்பட்டது. இது டேமின் அணிக்கு கிடைத்த முதல் வெற்றி. இந்த தொழில்நுட்பம் நீருக்கடியில் இப்படித்தான் செயல்படும். 2 மீட்டர் ஆழத்தில் லிட்டர் ஒன்றுக்கு 2 மில்லியன் என்ற அளவில் குமிழ்கள் வெளியேறுகின்றன. நெகிழியும் தண்ணீரும் ஒன்றை ஒன்று ஈர்க்காது. காற்றின் விஷயத்தில் இது மாறுபடுகிறது. காற்று பிளாஸ்டிக் துகள்களை ஈர்க்கும். அதனால் தான் பிளாஸ்டிக் துகள்கள் குமிழ்களுடன் ஒட்டிக் கொள்கின்றன. உண்மையில் அவை குமிழ்களுடன் ஒட்டிக்கொண்டு தண்ணீரின் மேற்பரப்புக்கு இடம் பெயர்கின்றன. எங்க மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அதிகமா இருக்கோ அங்க இந்த தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தலாம். சோதனை அடிப்படையில நாங்க செஞ்ச முயற்சியில வேசர் ஆத்து தண்ணியில இருந்து 98 விழுக்காடு மைக்ரோ பிளாஸ்டிக் கூறுகளை இந்த தொழில்நுட்பம் மூலம் எங்களால சுத்தம் செய்ய முடிஞ்சிச்சு. அதுவும் ரசாயனம் எதுவுமே இல்லாம வெறும் மைக்ரோ பபிள் டெக்னாலஜி வச்சு அதை செஞ்சோம். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் முதல் பெரிய அளவிலான ஆலை இது. குமிழ்களுக்கு நிறைய செய்கின்றன. ஆனால் அதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. தவிர மற்றொரு சிக்கல் என்னவென்றால், தண்ணீரில் உள்ள பிளாங்க்டோன் போன்ற மிகச்சிறிய உயிரினங்கள் கூட குமிழ்களுடன் மேற்பரப்பை அடைகின்றன. மேலும் தண்ணீரில் இருக்கும் உணவு ஆதாரமாக பார்க்கப்படும் இதுவும் சேர்த்து நீக்கப்படும். அதனால் தான் ஏராளமான மைக்ரோ பிளாஸ்டிக் குவிந்திருக்கும் பகுதிகளில் மட்டும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும். அதாவது ஆசியாவில் உள்ளதைப் போல அதிக மாசுபட்ட ஆறுகளில் உள்ள பிளாஸ்டிக் கடலை அடையாமல் தடுக்க இதை பயன்படுத்தலாம். எங்க முன்னாடி இன்னும் நிறைய சவால்கள் இருக்கு. குறிப்பா நீர்நிலைகள்ல இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை கண்டுபிடிக்கணும். அது ரொம்பவே கஷ்டம். இப்போ இது ஒரு சிறிய தொடக்கம் தான். இன்னும் நிறைய வேலை இருக்கு. 2026 இந்த தொழில்நுட்பத்தை சந்தைப்படுத்த வாய்ப்பு உண்டு. அதற்குள் நிதி பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க ஜெர்மன் அரசு நிதி உதவி அளித்து வருகிறது. நீர்நிலைகள் சுத்தமா இல்லைன்னா அதனால மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, விலங்குகள் தாவரங்களுக்கும் எந்த பயனுமே இல்லை. ஆனா பெரும்பாலும் இந்த நீர்நிலைகள் மாசடைகிறதுக்கு காரணம் மனுஷங்க அப்படிங்கிறதுனால அதை சுத்தப்படுத்துற கடமையும் நம்மளோடது தான். இப்படி இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறதையே தங்களோட கடமையா எடுத்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க கோவையை சேர்ந்த சில தன்னார்வலர்கள். அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோவையில் உள்ள ஒரு குளத்தின் கரையை சுத்தப்படுத்த தன்னார்வ தொண்டு அமைப்பினர் அழைப்பு விடுத்த போது 350 பேர் வருவார்கள் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. சீரமைப்புக்கு முன் எப்படி இருந்தது, பிறகு எப்படி இருந்தது என்பது இது 2 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் நடந்தது. எங்க கிட்ட ஒரு 25,000-30,000 வாலண்டியர்ஸ் நேரடியாக எங்க கூட களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒன்று நம்ம சமூகத்துக்கு செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான் பிரச்சனை. கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பை நிறுவியவர் மணிகண்டன். அந்த அமைப்பின் தன்னார்வலர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக கோவை முழுவதும் பல நீர்நிலைகளை மீட்டெடுத்து வருகின்றனர். இந்த அமைப்பு 4 பெரிய ஏரிகள், 9 சிறிய குளங்கள் மற்றும் பல நீர்நிலைகளை மீட்டெடுத்துள்ளது. 90 ஏக்கர் பரப்பளவிலான வெள்ளலூர் குளம் கோவையின் பழமையான குளங்களில் ஒன்று.
நொய்யலூர் ஆறே இதன் நீர் ஆதாரம். ஆனால் 3 முக்கிய பிரச்சனைகளால் இந்த குளம் 15 ஆண்டுகளாக வறண்டு இருந்தது. இந்த இடத்துல வந்துட்டு நிறைய சீமக்கருவேல முள்ளுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கு தண்ணீர் வர வாய்க்கால் ஒரு 6.5 கிலோமீட்டர் வாய்க்கால். இந்த 6.5 கிலோமீட்டர் வாய்க்காலில் ஒரு 4.5 கிலோமீட்டர் என்க்ரோச்மெண்ட். மக்கள் வந்து நெருக்கமாக இந்த வாய்க்கால் கரையில் 2 சைடும் குடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குளத்துக்கு தண்ணீர் ஆற்றுலேருந்து தண்ணீர் திருப்புற செக் டேம் ஃபுல்லாக குப்பை, பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி 3 பிரச்சனைகள் இருந்துச்சு. 2017ஆம் ஆண்டு மணிகண்டன் மற்றும் அவரது குழுவினர் குளத்தையும் அதன் அணைக்கட்டுகளையும் சுத்தம் செய்ய தொடங்கினர். ஆற்றின் கரையோரங்களில் குடியிருந்த 2500 குடும்பங்களை அரசு குடியிருப்புகளுக்கு இடமாற்றம் செய்வதிலும் அவர்கள் பங்கு வகித்தனர். அதன் பிறகு 17 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக வெள்ளலூர் குளம் நிரம்பியது. குளத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமங்களில் நம்பகமான நீர் ஆதாரம் இல்லாத நிலையில் மறுசீரமைப்பு முடிந்த சில மாதங்களில் உள்ளூர் மக்கள் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை கவனித்தனர். வெள்ளலூர் குளத்தின் நீர் இருப்பே இதற்கு காரணம். அப்போ வந்து மழை பெஞ்சாதான் எங்களுக்கு விவசாயம், மழை இல்லைன்னா விவசாயம் இல்லை. இப்போ வந்து பூமிக்கு இது குளத்துக்கு தண்ணி வர முடி இந்த 4 வருஷமாக எங்களுடைய கிணத்துக்கு வந்து தண்ணி இருக்குது. அதை எடுத்து நாங்கள் மோட்டார் மூலியமாக எடுத்து விவசாயம் பண்ணுறோம். தண்ணி இப்படியே டெய்லி 200 லிட்டர் 300 லிட்டர் வாங்கினேன். சிரமமாக இருக்குது, வண்டி வராமல் போகுது. இப்போலாம் பரவாயில்ல, நம்ம நினச்சா போட தண்ணி வீட்டிலே வந்துடுது. அது 100, 200, 300 மிச்சம் தான். அதில் லாபம் தான் கொஞ்சம் நிற்க முடியல. தன்னார்வலர்கள் குளத்தை சுத்தம் செய்வதை தாண்டி பல பணிகளை செய்தனர். அந்த குளத்தில் தண்ணீர் வந்ததுனால மனிதர்கள் பயனடைவது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர் அதிகமானது மட்டும் இல்லாமல் பல்லுயிரும் வசிவிடமாக இந்த குளங்கள் மாறியிருக்கு. ஜப்பானிய காடு வளர்ப்பு முறையான மியாவாக்கி முறையை பயன்படுத்தி 10,000க்கும் மேற்பட்ட நாட்டு மரங்களை நட்டனர். இந்த காட்டுப்பகுதி குளத்தில் உள்ள தண்ணீரை பாதுகாக்கிறது. மேலும் வெள்ளலூர் குளம் மற்றும் அதை சுற்றியுள்ள பசுமை பகுதிக்கும் பறவை மற்றும் பட்டாம்பூச்சி இனங்களை ஈர்த்தது. 2018 தண்ணி வரும்போது பார்க்கல இந்த சந்தோஷம் சொல்லிக்க முடியாத சந்தோஷம். மரம் வச்சு இங்கே லாரியிலலாம் வாங்கி தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் குளத்துலேருந்து பக்கெட் போட்டு எடுத்து இந்த பக்கம் தண்ணி ஊற்றணும். அந்த மரம் கட்டாகாமல் நாம் வச்சு இந்த களைச்செடி மட்டும் எடுக்கணும். சரியா? 1 இன்ச். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை அணுகி தன்னார்வலர்களை திரட்டினர். ஆனால் அவர்களின் சக்தி வாய்ந்த கருவியாக சமூக ஊடகம் இருந்தது. குளத்தில் தூய்மை பணி குறித்த தகவல்களை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்ததன் மூலமும் செயல்முறையில் பங்கேற்க விரும்பும் இளம் வயதினர் பலரை ஒன்றிணைப்பதில் வெற்றி பெற்றனர். நம்ம போய் ஒருத்தருக்கு பேசி மாத்திர விட அவங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கு. ஒரு குழந்தை வந்து சொல்லுது, நீ படித்து பெரிய ஆளாகி என்ன பண்ணுவேன்னா, மாமா உங்களை மாதிரி மரம் வைக்க போயிடுவேன், குளங்களை காப்பாற்ற போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். இப்போ சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவேன் அப்படின்னா, அவன் நான் வீட்டுக்கு போயிடுவேன் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். குழந்தைகள் வந்துட்டு மாறிட்டு இருக்காங்க. நீர்நிலைகளை மறுசீரமைப்பதை தாண்டி அவற்றை பாதுகாப்பது அவசியம். அதிகரித்து வரும் ஆக்கிரமிப்புகள், கழிவுகள் கொட்டுதல், கழிவு நீரை நீர்நிலைகளிலிருந்து வெளியேற்றுதல் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் முறையாக பராமரிக்காதது முக்கிய பிரச்சனைகளாக உள்ளன. உள்ளூர் நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டிய அவசர தேவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இதுபோன்ற தன்னார்வ அமைப்புகள் உதவுகின்றன. தமிழகத்தில் 2 லட்சம் குளங்கள் மற்றும் பிற நீர்ப்பாசன ஆதாரங்கள் உள்ளன. அவற்றில் 90,000க்கும் குறைவானவை மட்டுமே பயன்பாட்டில் உள்ளன. எனவே தண்ணீரை வருங்கால சந்ததியினருக்காக சேமிக்க அரசு மற்றும் குடிமக்களின் கூட்டு முயற்சி அவசியம். பருவநிலை மாற்றத்தால உலக அளவுல கோடிக்கணக்கான மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஐநா சபை எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அதே போல இந்த தண்ணியை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கங்களும் தன்னார்வலர்களும் பல முயற்சிகளை எடுத்துட்டு வந்தாலும் கூட அது மட்டுமே போதாது. பொதுமக்கள் ஒவ்வொருத்தருமே தண்ணியை சிக்கனமா செலவு செய்ய கத்துக்கணும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.